Hi friends, welcome to chandra'skitchen. இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிளான ஒரு வஞ்சரம் மீன் ஃப்ரை தான் பார்க்க போறோம். நம்ம ஹோட்டல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி பெரிய மீனை வறுத்து வைப்பாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்காக வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு வஞ்சரம் மீன் எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கிலோனா நிறைய இருக்காதுங்க. இது ரெண்டு ஸ்லைஸ் தான் வரும் பெருசா இருக்கிறதுனால. இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வஞ்சரம் மீன் ஃப்ரைக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஃபுட் கலர் வந்து சேர்ப்பாங்க ஹோட்டலில் செய்யும்போது. நம்ம ஃபுட் கலர் வீட்டில் செய்யும்போது வேணாம். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கல. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு லெமன் கரெக்டாக இருக்கும் நம்ம பிழியும் போது. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம கலந்தாச்சு. கொஞ்சம் லைட்டாக இதுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மசாலாவை நம்ம மீனில் மேலே தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ நம்ம வஞ்சரம் மீன் மேலே இந்த மசாலாவை தேய்ச்சிடலாம். இது நல்லா தேய்ச்சிட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இல்லை ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. உடனே நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த மசாலா அதில் ஒட்டாது. அதனால் நல்லா இதை மசாலாவை தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு சைடு நம்ம வந்து மசாலா தேய்ச்சாச்சு. அடுத்த சைடும் நம்ம மசாலா வந்து தேய்ச்சிடலாம். இப்போ வந்து நல்லா மசாலா வந்து தேய்ச்சிட்டேன். இந்த மாதிரி சைட்லேயும் எல்லா பக்கமும் இதை மசாலாவை தேய்ச்சிட்டேங்க. நம்ம வந்து வஞ்சரம் மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் சாதம் பிரியாணின்ட்டு எதுக்குனாலுமே வந்து சைட் டிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வஞ்சரம் மீன் வறுவலுக்காக ஒரு தோசை தவாவை காய வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம வந்து வஞ்சரம் மீன் ஏற்கனவே 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து வஞ்சரம் மீனை இதில் சேர்த்துடலாம். நம்ம வந்து திருப்பிடலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்துருச்சு. நம்ம மீனை திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் இந்த மீன் நல்லா செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்த மீனையும் வறுத்துடலாம். அந்த மீனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செவந்துருச்சு. அதையும் நான் வந்து செவக்க விட்டு 2 பக்கமும் செவந்ததும் எடுத்துடுறேன். இப்போ நம்மளுடைய சுவையான வஞ்சர மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான வஞ்சர மீன் வறுவலை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.